அன்பார்ந்த தமிழக மக்கள் நலக் கட்சியின் அனைத்து உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழக மக்கள் நலக் கட்சி 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் துவங்கி 4 ஆண்டுகளாக நாம் செயல்பட்டு வருகின்றோம். கட்சி துவங்கின 1-2 மாதங்களிலேயே சில கவுன்சிலர் தேர்தல்களிலே நாம் பங்கு பெற்றோம். அதைத் தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளிலே நம்முடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு வருகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நம்மை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. அதிலும் நம்முடைய கட்சியானது சிறப்பாக செயல்பட வேண்டும் என நாம் முனைப்புடன் நம்முடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருகின்றோம். கட்சியினுடைய பிரதான நோக்கம் நாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லுகிறபடி கிறிஸ்தவ மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது பிரதான நோக்கம். கிறிஸ்தவ அரசியல் ஆளும் அரசியல் என்னும் கோட்பாட்டை கையில் எடுக்காத வரையிலும் தேசத்தில் எழுப்புதலுக்கான படிநிலைகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்பது நாம் சிந்தித்து வருகிற காரியம். பிரதர் அசம்பிளி மக்களை பெந்தேகோஸ்தே சபையினருக்குள்ளே கொண்டு வர முடியாது. பெந்தேகோஸ்தே கோட்பாடுகளை பிரதர் அசம்பிளிக்குள்ளே கொண்டு போக முடியாது. சிஎஸ்ஐ கோட்பாடுகளை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே கொண்டு போக முடியாது. கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகளை லுத்தரன் மிஷனுக்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. இப்படி ஏராளமான சபை பிரிவுகள் கோட்பாடுகளின் அடிப்படையிலே பிரிந்து நிற்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவ கோட்பாடுகளின் அடிப்படையில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கவே முடியாது. இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஒன்றிணைந்து நிற்காத பட்சத்தில் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண முடியாது. அப்படியானால் இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கான புள்ளி எங்கே இருக்கிறது? எவ்விதம் இவர்களை ஒருங்கிணைக்கலாம்? இது ஒரு சாதாரண உண்மை, பார்த்து கொள்ளுங்கள். பிரதர் அசம்பிளி மக்களாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தேக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ மக்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, சால்வேஷன் ஆர்மியாக இருந்தாலும் சரி, அல்லது லுத்தரன் மிஷனாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் கிறிஸ்தவ ஆளுகை ஏற்பட வேண்டும், அதிகாரத்தை நாம் பிடித்து எழுப்புதலுக்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட வேண்டும், தேசத்திலே கிறிஸ்தவ ஆளுகை வர வேண்டும் என்பதில் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான். அப்படியானால் இதை எப்படி செய்வது? கோட்பாடுகளின் அடிப்படையில் கிறிஸ்தவத்தை ஒன்றிணைக்க முடியாது. எவ்விதமாய் ஒன்றிணைப்பது? அதற்கான புள்ளிதான் கிறிஸ்தவ அரசியல் என்று நாம் எடுத்துரைத்து வருகின்றோம். கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ் இஸ் த பாயிண்ட் where all the Christians can come together and join and work for God's revival in India. இந்த சாதாரண உண்மையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக மக்கள் நலக் கட்சி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. ஆகையினால் இந்த ஆளும் அரசியல், கிறிஸ்தவ அரசியல் என்கிற இந்த கோட்பாட்டை நாம் தேசத்திற்குள்ளே எடுத்துக்கொண்டு செல்ல இந்த கட்சியானது முழு மூச்சுடன் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அந்த நிலையிலே இந்த கட்சியானது அரசியல் களத்தில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக வருகிற 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டினுடைய தமிழக மக்கள் அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் நலக் கட்சி ஒரு பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நாம் தீட்டி வருகின்றோம். குறைந்தபட்சம் ஒரு 12 தொகுதிகளில், சட்டசபை தொகுதிகளிலே தமிழக மக்கள் நலக் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதாக நாம் தீர்மானித்து வேட்பாளர்களை எல்லாம் நாம் நியமித்து வருகின்றோம்.
கடந்த 27ஆம் தேதி 27/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று திருச்சியில் அருண் ஹோட்டலில் இந்த தேர்தல் செயற்குழு கூட்டம், தமிழக மக்கள் நலக் கட்சியினுடைய தேர்தல் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அநேக வேட்பாளர்களை, கிட்டத்தட்ட ஒரு 10-11 வேட்பாளர்களை நாம் அறிவிக்கவும் செய்தோம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இரண்டாவது கட்டமாக இந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இந்த கட்சியினுடைய பணிகளை செய்ய, வருகிற தேர்தலை முன்னிட்டு நம்முடைய பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நான் இந்த பயண ஒழுங்குகளை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அந்தந்த மாவட்ட செயலர்கள் மிக முனைப்புடன் துரிதமாக செயல்பட்டு இதற்கான காரியங்களை எல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு கட்சியினுடைய தலைமை இடத்தில் வைத்து தென்காசி மாவட்ட தேர்தல் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்ட செயலாளர் சகோதரன் குருவையா அவர்கள் இதற்காக தீவிரமாக முயற்சிகள் மேற்கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் ஆகிய 2 சட்டசபை தொகுதிகளிலும் நாம் பணிக்குழுக்களை ஏற்படுத்த இருக்கின்றோம். இந்த சுற்றுப்பயணத்தினுடைய பிரதான நோக்கம், நாம் போட்டியிடுகிற ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் ஒரு குறைந்தபட்சம் 5 பேர் கொண்ட பணிக்குழுவை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் இப்பொழுதிருந்தே தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டங்கள். ஆகவே குறைந்தபட்சம் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் 5 நபர்கள் அடங்கிய ஒரு பணிக்குழுவை முதலாவது நீங்கள் ஏற்பாடு செய்ய வேணும். இரண்டாவது, இந்த கூட்டங்களின் வாயிலாக தேர்தலுக்கு தேவையான பணங்களை நாம் எவ்விதமாய் திரட்டுவது என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மூன்றாவது, எவ்விதமாக நம்முடைய தேர்தல் பணிகளை செய்வது என்பது குறித்து திட்டமாக நாம் விவாதிப்பதற்கு இந்த கூட்டங்களை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். ஆகவே வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தலைமையிடத்தில் வைத்து தென்காசி மாவட்டத்தில் நாம் போட்டியிடுகிற 2 தொகுதிகள் வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், இதனுடைய பணிக்குழுக்களை ஏற்படுத்துவதற்கு அன்றைக்கு ஒரு விசேஷத்த கூட்டம் நடைபெறும். மாவட்ட செயலாளர் குருவையா அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதிருந்தே செய்யும்படி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் புறப்பட்டு சாத்தூருக்கு காலை 11 மணிக்கு தலைமையிடத்தில் இருந்து நாங்கள் செல்ல இருக்கின்றோம். சாத்தூரில் வைத்து சாத்தூர் தொகுதியிலே பணி செய்வதற்கான பணிக்குழு, அதை ஏற்பாடு செய்ய வேணும். காலை 11 மணிக்கு அட்வொகேட் திரு முத்துக்கண்ணு அவருடைய அலுவலகத்தில் வைத்து இந்த சாத்தூர் தொகுதிக்கான பணிக்குழு ஏற்படுத்துகிறதான அந்த கூட்டம் நடைபெறும். மாவட்ட செயலர் திரு தனபால் சிங் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் நாம் சாத்தூரிலே நம்முடைய வேட்பாளரை களமிறக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அதே 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மதியம் 3 மணிக்கு கள்ளிக்குடியில் திருமங்கலம் தொகுதிக்கான பணிக்குழு ஏற்பாடு செய்யும் கூட்டம் நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு கள்ளிக்குடியில் வைத்து திருமங்கலம் தொகுதிக்கான அந்த பணிக்குழு, இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலர் ராஜேந்திரன் அவர்கள் துரிதமாக மேற்கொண்டு செய்யும்படியாக அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் தேதி கள்ளிக்குடி கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு தங்குவதற்காக ஈரோடு சென்று விடுகிறோம். ஈரோட்டில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு அங்கே தங்கி 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு ஆகிய 2 தொகுதிகளுக்கான பணிக்குழுக்களை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். ஆகவே இதற்கான ஒழுங்குகளை மாவட்ட செயலாளர் அருமை தம்பி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்யும்படியாக அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு நமக்கு ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு இதற்கான பணிக்குழுக்களை ஏற்பாடு செய்ய மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் தேதி மாலையிலே புறப்பட்டு இரவு கோயம்புத்தூரிலே சென்று தங்கிவிடுகிறோம்.
12ஆம் தேதி, அங்கே 12ஆம் தேதி என்று சொன்னால் வியாழக்கிழமை காலையிலே கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் இன்னும் சூலூர், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான பணிக்குழுவை நாம் கோயம்புத்தூரில் வைத்து அதை நாம் செய்ய இருக்கின்றோம், பணிக்குழுவை நியமிக்க இருக்கின்றோம். ஆகவே இதற்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் தம்பி சின்ராஜ் அவர்களும், திருப்பூர் மாவட்ட செயலர் அருமை சகோதரர் ஏனோஸ் ராஜேந்திரன் அவர்களும் இந்த பணிகளை செய்யும்படி அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்டத்திலே கோயம்புத்தூரில் 12ஆம் தேதி, அது வியாழக்கிழமை அன்று வரும் என்று எண்ணுகிறேன். வியாழக்கிழமை அன்று கோயம்புத்தூரிலே தொண்டாமுத்தூர், சூலூர், பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளுக்குமான பணிக்குழுக்களை நியமிக்க வேண்டும். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் மாவட்ட செயலர் தம்பி சின்ராஜ் அவர்களும், திருப்பூர் மாவட்ட செயலர் சகோதரர் ஏனோஸ் ராஜேந்திரன் அவர்களும் இதை செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் தேதி மாலையிலே புறப்பட்டு அன்று இரவு தஞ்சாவூரில் தங்கும்படியாக சென்று விடுகிறோம். தஞ்சாவூர் சென்ற பின்பு அங்கே 12ஆம் தேதி இரவு தஞ்சாவூரிலே தங்குகிறோம். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலே போட்டியிடுகிறதான வேட்பாளர்களுக்கான பணிக்குழுவை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த 3 மாவட்டங்களுக்கான பணிக்குழுக்களை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். தஞ்சாவூரிலே இந்த கூட்டம் நடைபெறும். அருமை ஐயா சேவியர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே திருவாரூர் மாவட்ட செயலர் சகோதரர் முத்துவேல் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்ட செயலர் சகோதரர் பாஸ்கரன் அவர்களும், புதுக்கோட்டை மாவட்ட செயலர் சகோதரர் மோசஸ் அவர்களும் இணைந்து ஓரிடத்தை தேர்வு செய்து அங்கே இந்த பணிக்குழுக்களை ஏற்பாடு செய்வதற்கான, அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நான் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி அங்கிருந்து கிளம்பி லால்குடியிலே மாலை நேரத்தில் சென்று விடுகிறோம். லால்குடியிலே 13ஆம் தேதி, அது வெள்ளிக்கிழமையாக காணப்படுகிறது. அன்று மாலையிலே லால்குடியில் வைத்து லால்குடி தொகுதிக்கான பணிக்குழுவை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அருமை நம்முடைய துணைத் தலைவர் இயேசுதாஸ் அவருடைய ஆலோசனையின் பேரில் திருச்சி மாவட்ட செயலாளர் வேளாங்கண்ணி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 14ஆம் தேதி காலையிலே பெரம்பலூர் சென்று அங்கே ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு நேராக தலைமையிடம் திரும்புவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த திட்டத்தின் அடிப்படையிலே தயவுசெய்து அந்தந்த மாவட்ட செயலர்கள் அந்தந்த தொகுதிகளிலே பணி குழுவை ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் தேதி சாத்தூர் மற்றும் கள்ளிக்குடி செவ்வாய்க்கிழமை. 11ஆம் தேதி ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு புதன்கிழமை. 12ஆம் தேதி கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர், சூலூர், பல்லடம் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை தஞ்சாவூரிலே. 13ஆம் தேதி திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட அங்கே தொகுதிகளுக்கான பணிக்குழுவை நியமனம் செய்வது. 14ஆம் தேதி 13ஆம் தேதி மாலையிலே லால்குடிக்கும் சென்று விடுகிறோம். லால்குடியிலே பணிக்குழுவை ஏற்படுத்திவிட்டு அங்கு தங்கிவிட்டு 14ஆம் தேதி காலையில் பெரம்பலூர் செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையிலே ஆங்காங்கே இருக்கிறதான மாவட்ட செயலர்கள் தயவு செய்து இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இதனுடைய பதிவு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஆகவே வாட்ஸ்அப்பில் இதனுடைய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். கட்சி சார்பான அனைத்து அழைப்புகளையும் நான் கொடுக்குற இந்த நம்பரிலே, எண்ணிலே நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் என்னுடைய பர்சனல் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க.
இனி வருகிற நாட்களில் கட்சி தொடர்பான எல்லா விதமான அழைப்புகளும் கால்களும் நான் சொல்லுகிற இந்த நம்பரிலே 88 38 70 83 42 88 38 70 83 42 இந்த மொபைல் ஃபோன் நம்பரில் கட்சி தொடர்பான அழைப்புகளை நீங்கள் எனக்கு அனுப்பவும் பேசவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகிற நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு மிகுந்த ஆவல் உடையவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் தொடர்ந்து விவாதித்து நம்முடைய இந்த தேர்தல் பணிகள் வெற்றிகரமாய் நடப்பதற்கு எல்லா விதமான இரக்கங்களையும் பாராட்டும்படி இறைவனிடத்திலும் நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பணிகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. தொடர்ந்து நான் அனுப்புகிற அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதை நீங்கள் பார்க்க வேணும். அதில் உங்களுக்கான அந்த திட்டங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த ஒளியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 27ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கும் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து 10ஆம் தேதி முதல் தொடர்ந்து அநேக மக்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய கட்சியின் வேலைகள் துரிதப்பட நாம் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக நாம் செல்வோம். நமக்கு எதிரடையாக பேசுகின்ற மக்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் பதில் கொடுப்போம். நாம் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றிகரமாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். மிக்க நன்றி. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.